ஜெனசிஸ் சாப்டர் 44 இந்த 44ஆம் அதிகாரத்திலே குடும்பம் அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சகோதரர்கள் இணைக்கப்பட்ட யோசேப்பின் வீடு, பிரதர்ஸ் கனெக்டட் இன் த ஜோசப் ஹவுஸ். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 6, 10 முதல் 14 வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனுஷனுடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்திலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளைவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகி என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஒட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதனை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல்ல சொன்னான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவனுக்கு சொன்னான். அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமை ஆவான். நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளைவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்படி அந்த பாத்திரம் பென்யமீன் சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்துக்கு திரும்பினார்கள். யூதாவும் அவன் சகோதரனும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். இங்கே யோசேப்பின் சகோதரர்களுக்கெல்லாம் விருந்து பரிமாறப்பட்டு திரும்பவும் தங்கள் தகப்பன் வீட்டுக்கு தானியத்தை கொண்டு சென்றபோது மறுபடியும் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் அவர்களை கலங்க பண்ணிற்று. எஜமானுடைய பானம் பண்ணும் பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் மிகப்பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி சகோதரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பட்டணத்திற்கு செல்ல யூதாவும் பென்யமீனும் யோசேப்பின் வீட்டிற்கு சென்றார்கள். வீடு நாம் குடும்பமாக வாழ்வதற்கு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறைவிடம். இந்த வீட்டில்தான் குடும்ப உறவுகள் கட்டப்பட வேண்டும். குடும்ப உறவுகள் பலப்படும் இடம் வீடு. உறவுகள் இணைக்கப்படுகிற இடம். குடும்பத்தில் நம் நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும். குடும்பம் மகிழ்ச்சியான உறைவிடம். குடும்பம் குணப்படும் இடம். குடும்பம் குறைகள் தீர்க்கப்படும் இடம். குடும்பத்தில் நம்முடைய பாசம் பகிரப்பட வேண்டும். நம்முடைய நேரத்தை நம் உறவுகளோடு செலவிட வேண்டும். நம்முடைய செல்வங்களும் நம் சகோதரருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியவைகள். இவைகள் அத்தனையும் யோசேப்பின் குடும்பத்திற்குள் அவருடைய சகோதர உறவுக்குள் காணப்பட்டதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரிவு, கலக்கம், பிரச்சனை, வாக்குவாதம் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு யோசேப்பின் குடும்பம் மகிழ்ச்சியாக கட்டப்படுவதற்கு யோசேப்பு கையாண்ட பலவிதமான யுக்திகள் அவர்களை மறுபடியும் யோசேப்பின் வீட்டிற்குள் கொண்டு சேர்த்து எகிப்தின் தேசத்தின் நன்மையும் தேசத்தின் கொழுமையும் சாப்பிட்டு கோசேன் நாட்டிலே யோசேப்பின் சமீபத்தில் இருக்கும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு அளித்தது. இன்று நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சகோதர உறவுகள் மட்டுமல்ல, கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவு எந்த அளவிற்கு காணப்படுகிறது? அனுதினமும் பிரச்சனை, வாக்குவாதம், அன்பற்ற சூழ்நிலை, ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிறதான காரியங்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறதான காரியம், சமாதான குறைவு இவைகளின் மத்தியில் பிணைந்து காணப்படுகிறதா? யோசேப்பு எப்படியாக தன்னுடைய குடும்பத்தை ஐக்கியப்படுத்தி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சகோதர சிநேகத்தை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் குடும்ப உறவுகளை இணைக்கிற பாலமாய் அமைய வேண்டும். வேதம் சொல்கிறது, சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆகவே இடுக்கணில் சகோதரர்களுக்கு உதவி செய்து சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்கி குடும்பங்களை அன்பினாலே கட்டுவோம். ரெண்டாவதாக ஜீவனோட ஜீவன் இணைக்கப்பட்டிருந்ததான குடும்ப உறவு. ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் சொல்லுகிறது, ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய அடியாண்டத்துக்கு போனால்
அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இங்கே யாக்கோபுடைய ஜீவன் பென்யமீனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருந்ததாக காணப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களிலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையான உறவு, கணவன் மனைவிக்கிடையான உறவு, சகோதர சகோதரர்களுக்கிடையான உறவு, இவைகளெல்லாம் ஜீவனோட ஜீவன் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மனதார அன்பு செலுத்தி குறைகளை மன்னித்து குற்றங்களை மறந்து ஜீவனோடு ஜீவன் இணைக்கப்பட்டவர்களாய் இணைந்து வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் குடும்பம் என்பதை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் ஒற்றுமையாக இணைந்து வாழுகிற ஒரு இடம். குடும்பம் எங்களுடைய அன்பு பகிரப்படுகிற இடம். குடும்பம் எங்களை விட்டு கொடுக்கிறதான இடம். குடும்பத்திலே நாங்கள் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி பிரிந்திருக்கிற குடும்பங்களையும் உடைய நாமத்திற்கு மகிமையாக வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.